ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நான் உங்ககிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, என்னோடய மாடி தோட்டத்தை பற்றி. மாடி தோட்டம்னோடனே நான் பெரிய ஒரு வல்லுனர் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்கிடாதீங்க. அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. மாடி தோட்டம் மீன்ஸ் இந்த எல்லார் வீட்லேயும் வளர்க்குற இந்த நல்ல இந்த கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி அந்த மாதிரிலாம் நான் ஒன்றும் செய்யலை. நான் செஞ்சது வந்து ரோஜா தோட்டம் உருவாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, அதை செஞ்சுட்டேன். அது எப்படி அப்படின்னா, கொரோனாவோட சும்மா வெட்டியாக இருந்தேன் மக்களே. வெட்டியாக இருந்தோடனே என்ன தோணுச்சு அப்படின்னா, சரி நம்ம எதாவது செய்வோமே அப்படின்னு தோணிகிட்டே இருந்து அந்த நேரம் பார்த்து எங்கள் பக்கத்து வீட்டில் என்ன பண்ணாங்க, ரோஸ் செடியை கட் பண்ணி விட்டாங்க. அவங்க வீட்டில் உள்ள ரோஸ் செடியை கட் பண்ணி போட்டாங்க மழை அந்த டைமில். அப்போ அதுலேருந்து ஒரு 2 கட்டிங்ஸ் எடுத்து அழகாக நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் 2 கோணி பை சாக்கு பையை எடுத்து பக்கத்தில் ஒரு விலையில மண் அள்ளி வச்சு வச்சது அழகாக வந்துட்டு மக்களே. வந்த உடனே நான் என்ன பண்ணேன், அதுலேருந்து ஒரு 2 கட்டிங் எடுத்து வீட்டில் அரிசி சாக்கு பையெல்லாம் இருக்கும்ல, அதில் கொஞ்சம் மண் அள்ளி வச்சு அழகாக திருப்பி அந்த கட்டிங்ஸை வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் அதுவும் நல்லா வளர்ந்துட்டு வந்தோடனே என்ன பண்ணி ஒவ்வொரு செடியிலேருந்து அப்பப்போ கட் பண்ணி வச்சு என்ன பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, எல்லாருக்கும் தெரியும். இப்போ எங்கள் மாடி ஃபுல்லாகவே வந்து ரோஸ் செடி மட்டும்தான் இருக்குது. அதை ஃபுல்லாகவே வச்சு விட்டது நல்லா தழுக்க ஆரம்பிச்சிட்டு. இப்போ என்ன பண்ணேன், இப்போ கொஞ்சம் குட்டி குட்டியாக உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஏன் அப்படி தெரியுது அப்படின்னா, இப்போ மழை டைம் வரப்போகுது இனி. அதனால் என்ன பண்ணேன், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கட் பண்ணி விட்டுட்டேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுட்டேன். அப்போ தான் நல்லா தழுவெடுத்து வளரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தழுவெடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு, எவ்வளோ அழகாக இருக்குன்னா, முட்டெல்லாம் வச்சுருக்கு, தழுவெடுத்துருக்கு. தழுவு பாருங்கள், ஒரு ப்ரௌன் கலரில் அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தழுவெல்லாம் எடுத்தாச்சு. இனி பார்த்தீங்க அப்படின்னா, இனி மழை காலம் ஆரம்பிச்சாச்சு. இனி ஃபுல்லாக நல்லா பூத்து தள்ளிடும். ஒரு நாளைக்கு 20 பூ 30 பூலாம் பூக்கும். பூத்ததுக்கப்புறம் அப்படியே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன். இதுக்கிடையில் நான் என்ன செடி வச்சுருக்கேன் அப்படின்னா, மணி பிளான்ட் இங்கெல்லாம் நிறைய சும்மாவே தெருவோரமே கிடக்கும். அதுவும் அப்படி தான் யதார்த்தமாக ஒரு நாள் ஒன்று வந்து சும்மா அப்படி வச்சது பாருங்கள் மக்களே, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. செம்மையாக வீடு ஃபுல்லாக பரவுனது என்ன பண்ணிடுச்சு. இப்போ இந்த இது வந்து அதாவது அந்த செவத்தில் நிற்க முடியலை. அதால் நல்ல பெரிய இலையை நல்ல பெரிய தண்டாக இருக்குது பாருங்கள். அது வெயிட்டு தாங்க முடியாமல் கீழே விழுந்துட்டு. இனி என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நல்லா நூல் கட்டி நல்லா தொங்க விட்டுட்டேன் அப்படின்னா, அது நல்லா படர்ந்து இன்னும் நல்லா அழகாக மேலே உள்ள மாடி ஃபுல்லாகவே அழகாக படர்ந்துடும். அப்புறம் என்ன செடி வச்சுருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் கரிசலாங்கண்ணிலாம் நிற்கிது. அது அப்பப்போ கொஞ்சம் பெருசானோடனே அரைச்சி தலையில் தேய்ச்சி விடுவோம். அதுக்கப்புறம் சுகர் செடின்னு ஒன்று இருக்குது, இங்கே பாருங்கள். இதுதான் சுகர் செடி. இதை வந்து சுகர் உள்ளவங்க கடித்து நல்லா சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை விழுங்கணும் அப்படின்னா கொஞ்சம் சுகர் கம்மியாகும்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து இன்சுலின் செடி. அதுக்கு அப்புறம் என்ன, ஒரே ஒரு குட்டி குட்டியாக கொஞ்சம் மல்லிகைப்பூ செடிகள் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், முட்டை வச்சுருக்கு பாருங்கள். இதே இப்படி தான் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ இப்படி முளைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா கிராம்பு செடி, கிராம்பு இப்படி இருக்குது. இதே இப்படி தான் கொஞ்சம் கட் பண்ணி விட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கிராம்பு. இது நல்லா விளையணும். விளைஞ்சதுக்கப்புறம் தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுவும் நல்லா படர்ந்து வளரும் மக்களே, நல்லா படரும். அதான் கொஞ்சம் வெட்டி விட்ருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இருவாச்சி செடி. இந்த இருவாச்சி செடியை காக்கரட்டான் செடின்னு சொல்லுவாங்க. அது வந்து மணக்காது அந்த பூ, ஆனால் அழகாக இருக்கும் பார்க்க. தலையில் வச்சாலும் பார்க்க அழகாக இருக்கும். அந்த செடி இருக்குது. இனி அதுவும் இப்போ தான் நல்லா தழு விடுது. இனி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. அப்புறம் ஒரு மருதாணி விதை தான் போட்டேன் மக்களே. அது அழகாக பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு, நல்லா தழுத்து வந்து நிற்கி. ஆனால் படறதுக்கு அது கொஞ்சம் நல்லா அந்த வேறு போகிறதுக்கு இடம் இல்லை. ஒரு சின்ன டப்பா தான், பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன டப்பா தான். அதனால் அது படர தெரியல, அதனால் அப்படியே இருக்குது. இனி இதை பார்ப்போம் என்ன செய்யணும்னு தெரியல. அப்புறம் இந்த ரம்பை இலை, அதுவும் நல்லா பெருசாக இருந்து பட்டு போச்சு. அதுலேருந்து ஒரு சின்ன கண்ணை பிடுங்கி வச்சேன். இப்போ அது இப்படியே ஒரு மாதிரி நிற்கிது. அப்புறம் சின்ன இந்த மிளகா கண்ணெல்லாம் வச்சுருக்கேன். அது இனி வந்துச்சுன்னா கொஞ்சம் மிளகா கிடைக்கும், நமக்கு வீட்டுக்கு தேவைக்கு கிடைச்சிக்கிடும். அப்புறம் இது ஃபுல்லாக கரிசலாங்கண்ணி செடி தான். இவருங்க மழை பெஞ்சு ஃபுல்லாக சட்டி நிறைய தண்ணியாக இருக்குது. ஸோ இதுதான் மக்களே என்னோடய மாடி தோட்டம். இதை உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நான் நினச்சேன், முன்னாடியே காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி சரி ஷேர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். இதே மாதிரி யாரெல்லாம் மாடி தோட்டம் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி செடிகள்லாம் யாரெல்லாம் வளர்க்குறீங்களோ கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க மக்களே. தேங்க்யூ, பாய், டாடா.